ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். இன்றைக்கி நாம் வேப்பிலை கட்டி எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வேப்பிலை கட்டிங்கிறது உண்மையிலேயே வேப்ப இலையில் செய்கிறது கிடையாது. பேர் தான் வேப்பிலை கட்டி. ஆனால் இதை நார்த்த இலையில் அல்லது எலுமிச்சை இலையில் செய்கிறாங்க. எங்கள் வீட்டில் நார்த்த மரமும் இருக்குது, எலுமிச்சை மரமும் இருக்குது. நார்த்த இலைகளை நல்லா கொழுந்தாக பார்த்து இதை போல் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எலுமிச்சை நல்லா காய்ச்சி இருக்குது, அதே டைமில் நல்ல கொழுந்தான இலைகளும் இருக்குது. இந்த எலுமிச்சை இலைகள் புற்றுநோய் செல்களை அழிக்க வல்லது. ரொம்ப முத்தலான இலைகளை எடுக்காதீங்க. நல்லா கொழுந்தாக இருக்கக்கூடிய எலுமிச்சை இலைகளையும் நாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக சேர்த்து நார்த்த இலையும் எலுமிச்சை இலையும் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த இலைகளில் சென்டரில் நல்லா திக்காக காம்பு இருக்கும். இந்த காம்பு பகுதியை நம்ம கையாலேயே இந்த மாதிரி இழுத்தோன்னா வந்துடும். இந்த காம்பை எல்லாம் நம்ம நீக்கி எடுத்துடணும். சென்டரில் இருக்குது பாருங்கள் வெயின்ஸ், இதை அப்படியே இழுத்தோன்னா வந்துடும். இதை போல் நம்ம இந்த வெயின்ஸை ஃபுல்லாக எடுத்துடலாம். இது ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அரைக்க வராது. இதை போல் இந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு கழுவுன இலைகளை நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும். சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. 5 வரமிளகா, ஒரு கைப்பிடி இலைக்கு 5 வரமிளகாயும் 1 டீஸ்பூன் கல்லுப்பும் 1 டீஸ்பூன் ஓமமும் எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சோன்னா சரியாக அரைப்படாது. அதனால் முதல்ல நம்ம மிளகா, ஓமம், உப்பை ஒரு தடவை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை போல் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி தொடச்சி நரம்பெல்லாம் நீக்கி வச்சுருக்கிற இந்த நார்த்த இலை எலுமிச்சை இலையை சேர்த்துக்கலாம். மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணியே சேர்க்கக்கூடாது, நல்லா ட்ரையாக அரைச்சி எடுக்கணும். அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் காரம் இருக்குது, உப்பு இருக்குது. புளிப்புக்காக நாம் இதில் லெமன் ஜூஸ் சேர்க்குறோம். இந்த கைப்பிடி அளவு இலைக்கு 5 வரமிளகா போட்டிருக்கோம் இல்லையா, இந்த அமௌண்ட்டுக்கு 2 எலுமிச்சம்பழம் நல்லா கரெக்டாக இருக்கும். நல்லா ஜூஸ் புழிஞ்சு, கொட்டை இல்லாமல் ஜூஸை மட்டும் இதில் புழிஞ்சு விடுங்க. ஒரு வடிகட்டியில் வடிகட்டிடுங்க கொட்டையை. இந்த லெமன் ஜூஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டணும். ரொம்ப பெருசாக உருட்டினா அது சாப்பிட முடியாது. சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரு 5-6 உருண்டை உருட்டினோன்னாக்கா வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தவங்களும் 1 இல்லை 2 சாப்பிடலாம். அதுக்கு மேலே சாப்பிட வேண்டாம். நல்ல ஊறுகாய் மாதிரி சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வயிற்றில் உள்ள பூச்சிகளை வெளியேற்றும், நம்மளோட காயங்கள் விரைவில் குணமடையும், உடல் வெப்பம் தணியும். உங்களுக்கு நார்த்த இலையோ எலுமிச்சை இலையோ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வேப்பிலை கட்டியை உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மற்ற வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். Thank you for watching.